ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் அடுத்த அடி ருத்த ஸ்பஷ்டாட்சரோ மந்திர சந்திராம்சு பாஸ்கர தியுதிகி என்பதாகும். இதிலே வருகின்ற முதல் திருநாம் ருத்தக என்பதாகும். ருத்தக என்றால் சிறந்த குணங்கள் எதை அல்லது யாரை சார்ந்து இருக்கின்றனவோ அது அல்லது அவர். எல்லா சிறந்த குணங்களும் பகவானை சார்ந்து இருக்கின்றன. வலிமை, தர்மம், கருணை, ஞானம், வைராக்கியம், அதாவது பற்று இல்லாமல் இருப்பது, இவையெல்லாம் பகவானை சார்ந்திருக்கின்றன. அதனால் பகவான் ருத்தக என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். ஓம் ருத்தாய நமக. ஸ்பஷ்டாட்சரக, ஸ்பஷ்ட அக்ஷரக. ஸ்பஷ்டக என்றால் வலிமையோடும் உறுதியோடும் எந்த விதமான ஐயப்பாட்டுக்கும் இடம் இல்லாமல் இருப்பது. அது இருக்கின்றது என்பதற்கு அதற்கு மேலே வேறு எந்த ஆதாரமும் நிரூபணமும் தேவையில்லை. அவ்வளவு தெள்ளத் தெளிவாக இருப்பது. பேச்சு வழக்கிலே கூட நாம் ஸ்பஷ்டமாக தெரிகின்றது என்றால் வலிமையோடும் எந்த விதமான சந்தேகத்துக்கு இடம் இல்லாமலும் தெரிகின்றது என்று பொருள். ஏதோ ஒன்று நமக்கு ஸ்பஷ்டமாக கேட்கின்றது என்றாலோ, ஒருவர் எதையோ ரொம்ப ஸ்பஷ்டமாக சொல்கின்றார் என்றாலோ இதே பொருள்தான். உச்சரிப்பிலே எந்த கோளாறும் இல்லாமல் அது நமக்கு கேட்கின்றது. சொல்பவர் உச்சரிப்பதை சரியாக அருமையாக உச்சரித்து சொல்கின்றார் என்கின்ற பொருளிலே நாம் இப்படி சொல்கின்றோம். ஸ்பஷ்டாட்சரக, ஸ்பஷ்ட அக்ஷரக, ஸ்பஷ்டமான அக்ஷரம் அல்லது எழுத்து. அப்படி ஸ்பஷ்டமாக உச்சரிக்கப்படுகின்ற எழுத்து அது பிரணவத்தை, ஓம்காரத்தை, ஓம் என்கின்ற எழுத்தை குறிக்கின்றது. அந்த ஓம்காரம் பிரம்மமே ஆகும், பரம்பொருளே ஆகும். ஓம் இத்யேகாட்சரம் பிரம்ம, ஓம் இதி ஏக அக்ஷரம் பிரம்ம. ஓம் என்கின்ற ஒரு எழுத்தே பரம்பொருளாகும் என்பது இதன் பொருள். ஓம் என்பது பரம்பொருளே ஆகும். பரம்பொருள் குணம் குறியின்றி இருக்கின்றது. ஓம் என்கின்றது சொல் வடிவத்திலே இருக்கின்றது. அதுதான் வேறுபாடு, வேறு எந்த வேறுபாடும் இல்லை. மற்றபடி ஓம் என்பதுதான் பரம்பொருள், பரம்பொருள் தான் ஓம். அப்படிப்பட்ட ஓங்காரமாக இருப்பவர் ஸ்ரீ மகாவிஷ்ணு. அதனால் அவர் ஸ்பஷ்டாட்சரக. ஓம் ஸ்பஷ்டாட்சராய நமக. பகவானுடைய அடுத்த திருநாமம் மந்திரக. பகவான் மந்திரங்களாலே போற்றப்படுகின்றார். அதனால் அவர் மந்திரக. அது தவிர மந்திரங்கள் வேதங்களே ஆகும். அவை ரிக், யஜு, சாம என்கின்ற வேத வடிவங்களாக இருக்கின்றன. ஸ்ரீ மகாவிஷ்ணுதான் அவை அனைத்துமாக பரிணமிக்கின்றார். எனவே அவர் மந்திரக. ஓம் மந்த்ராய நமக. சந்திராம்சுகு, சந்திர அம்சுகு. பகலிலே வெப்பத்திலே தவித்து இருப்பவர்களுக்கு இரவிலே சந்திரனுடைய கிரணங்கள் இனிமையை தருகின்றன. மிதமிஞ்சிய வெப்பம் என்று இல்லாமல் நல்ல ஒளியையும் ஹிதத்தையும் தருகின்றன. சந்திரன் வரும்பொழுது மனிதன் சூரியனின் தாபத்திலிருந்து விடுபடுகின்றான். மனிதர்கள் மட்டுமல்ல, விலங்குகள், பறவைகள் எல்லாமே. அப்படிப்பட்ட இனிமையை தருகின்ற சந்திர கிரணங்கள் பகவான். இப்படிப்பட்ட பொருளை விட இன்னும் ஆழமான பொருள் கூட ஒன்று இருக்கின்றது. பிறப்பு, இறப்பு, வறுமை, வளமை, மகிழ்ச்சி, துக்கம், இளமை, முதுமை, உடல் நலம், நோய், இப்படி டுவாலிட்டிஸ், இருமைகள் நம் அனைவரையும் தாக்குகின்றன. ஏனென்றால் சம்சாரம் என்பதே அப்படிப்பட்டதுதான். அப்படி சம்சாரமாகிய தாபத்திலிருந்து, பெரும் வெப்பத்திலிருந்து, பெரும் கொடுமையிலிருந்து நமக்கு விடுதலை அளிக்கின்றார் பகவான். அவரை உபாசித்தால் சிறிது சிறிதாக நம்முடைய அந்த கரணங்களிலே முன்னேறி நாம் மோட்சத்தையே அடையலாம். சூரியனுடைய வெப்பமான கிரணங்கள் இந்த சம்சார துக்கத்துக்கும், சந்திரனின் இனிமையான ஒளி அந்த வெப்பத்திலிருந்து விடுதலை அடைந்து பெறுகின்ற இனிமைக்கும் உட்பொருள்களாக அமைந்திருக்கின்றன. எனவே சம்சார துக்கத்தை தாண்டுவித்து, அவற்றிலிருந்து நம்மை விடுவித்து நமக்கு இனிமையை தருகின்றார் பகவான் என்கின்ற பொருளும் இந்த திருநாமத்துக்கு உண்டு. முதலிலே சொன்னது நேரடியான பொருள், அடுத்து சொன்னது மறைமுகமான ஆழமான பொருளாகும். இந்த இரண்டு பொருள்களிலுமே அவர் சந்திராம்சுகு. ஓம் சந்திராம்சவே நமக. பாஸ்கர தியுதிகி, பாஸ்கர தியுதிகி. பாஸ்கர என்றால் சூரியன். பொதுவாக நம் அனைவருக்கும் தெரிந்ததுதான். தியுதிகி என்றால் ஒளி. சூரிய தேவரை போன்ற சிறந்த ஒளியை உடையவர் பகவான் என்பதால் அவர் பாஸ்கர தியுதிகி. இது நேரடி பொருள். ஏற்கனவே கூறியதைப் போல சந்திராம்சுகு
என்கின்ற திருநாமத்தை பற்றி கூறும்பொழுது சொன்னதைப் போல மிகுந்த வெப்பம் தருகின்ற பாஸ்கர தியுதியை இந்த சம்சாரத்துக்கு ஒப்பிடலாம். அந்த சம்சாரத்துக்கு காரணமோ மாயை. அந்த மாயையும் பகவானிடமிருந்தே வந்திருக்கின்றது. அந்த மாயையும் பகவானே ஆகும். பகவானே, ஸ்ரீ கிருஷ்ண பகவானே கூறியிருக்கின்றாரே, மம மாயா துரத்தியா, என்னுடைய மாயை கடத்தற்கு அரியது, என்னுடைய மாயை பகவானுடைய மாயை என்றே அவர் குறிப்பிடுகின்றார். எனவே பாஸ்கர தியுதிஹி என்கின்ற திருநாமத்துக்கு அப்படியும் ஒரு மறைமுக பொருளை கொள்ள முடியும். அப்படிப்பட்ட சிறந்த ஒளியை உடைய பகவானுக்கு நமஸ்காரம். ஓம் பாஸ்கர தியுதையே நமக. பகவானுக்கும் பகவானின் திருநாமங்களுக்கும் பக்தர்களுக்கும் நமஸ்காரம்.